la! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays. கென்யாவில் ஒரு நபர் 42 பேர் வந்து கொன்று புதைச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவன் வந்து ஒரு சைக்கோ. வீட்டு பக்கத்துலேயே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த கிடங்கு பக்கத்துலேயே தான் இவன் வாழ்கிறான். ஏதோ ஒரு லேடி இருக்குன்னா அவருக்கு குழப்புக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்தீங்கனால அவங்ககிட்ட கூட வந்துடுவான். பெண்களை கொண்டு அந்த குப்பை தொட்டி பக்கத்துலேயே இருக்குன்னா அதை நாத்தாடிக்க தான் செய்யும். அதோட தூக்கி உள்ளே போட்டுறது. அது கொஞ்சம் நாளில் மக்கி போயிடும். கடைசியாக வந்து ஒரு 4 பேரை வெட்டி உள்ளே தூக்கி போட்டோம்னா எப்படியோ வெளியில் தெரிஞ்சிச்சு. விசாரிக்க போகும்போது இன்னொரு லேடியை ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்த பலி கொடுக்குறதுக்கு. அப்போ தான் அந்த லேடியோட வாக்குமூலத்தில் இவன் சைக்கோ கில்லர் எத்தனை பேரை கொண்டிருக்கான் அப்படின்றது தெரியும். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாடு, இந்தியா இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலை, கூலிப்படை மூலிமா கொலை இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் டெல்லி பகுதிகள், நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் கென்யாவில் ஒரு நபர் 42 பேர், அதுவும் பெண்கள், சொந்த மனைவிகளும் அதில் அடங்குவர். ஸோ இதில் வந்து 42 பேர் வந்து கொன்று புதைச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட கென்யான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சார் இந்த சம்பவத்தை பற்றி. இல்லை, கென்யா வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பரவாயில்லாத ஒரு நாடு. ரொம்ப இந்த உகாண்டா பார்த்திங்கன்னா, உகாண்டா இப்போ நிறையா மாறிடுச்சு. இடிஎம் இருந்த காலத்தில் ரொம்ப கொடூரமாக இருந்தது. மனித கறியை சாப்பிட்ட அதுவும் கூட இவங்க கிளப்பி விட்டது, வெஸ்ட்டு கிளப்பி விட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. அவன் அப்படிலாம் பண்ணலை. அமெரிக்காவுக்கு எதிராக இருந்ததுனால அவனை வந்து இந்த மாதிரி அவன் வந்து கொடூர ரத்தத்தை குடிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. வெஸ்ட்டு தான் கிளப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னென்னு அது விசாரிக்கப்பட வேண்டியது. அது அந்த காலங்கள் முடிஞ்சிச்சு. 30-50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்படி இந்த நாடு இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கென்யாவை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இதான நாடு கிடையாது. கொடூரமான ஒரு இதான நாடு கிடையாது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளை பூராமே அழித்தது வந்து அதில் வந்து ஒரு நாட்டோடைய அதிபர் அவர் சொல்லிப்பார், எங்களுக்கு பைபிளை கொடுத்துட்டு எங்கள் வளத்தை பூரா அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கொடுத்த வேலை என்னென்னா பைபிள் மட்டும் கொண்டு வந்து எங்கள் ஊரில் எல்லாத்தையும் மதம் மாற்றி விட்டு எங்கள் சொத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மட்டும் இருக்கோம். இப்போ அவங்க மதம் இங்கே இருக்குது, எங்கள் பொருள்லாம் அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லா வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு கொள்ளையடிக்கிற அளவுக்கு, 100-200 ஆண்டுகளுக்கு கொள்ளையடிக்கிற அளவுக்கு ஆப்பிரிக்கா இருக்குது அப்படின்ற மாதிரியான நிலைமை. அதனால் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே மோசமான நிலைமையில தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, துப்பாக்கி புழங்குறதா இருந்தாலும் அது எதுக்கு பண்ணுறதுன்னா வேணுன்னே தான் பண்ணுறது. அதை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னா இவர்களோட அடிமையை தான் அங்கே ஆட்சிக்கு வர விடுவாங்க. இவங்களே வந்து துப்பாக்கியை கொடுத்து உள்ளே புழங்க விட்டு உள்ளே 4 குரூப்பாக மோதிட்டே இருந்தால் தான் இவன் கொள்ளையடிக்க முடியாங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு அமைதியான, நிம்மதியான, ஒரு படிப்பு மிக்க, ஒரு வளமான ஒரு நாடாக ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே சின்ன சின்ன உகாண்டா இருந்தாலும் சரி, கென்யாவாக இருந்தாலும் சரி, நமீபியா இருந்தாலும் சரி, பல்வேறு நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள்லாம் அமைதியாக வச்சிருக்கவே மாட்டான். அவனுக்குள்ளே எல்லா நாட்டிலையும் போராடி குழு இருக்கும், தனி நாடு கேட்டு போராடுவாங்க. இப்படி வந்து வச்சு செட்டப் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்க வளங்களை கொள்ளையடிக்க முடியும். வளங்களை கொள்ளையடித்து ஒருத்தனுக்கு வந்து துப்பாக்கி கொடுத்து எவன் வந்து இந்த வளங்களை கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி ஒரு புரட்சி படையாக ரெடி ஆகிறான்னா அதற்கு எதிராக ஒரு ஜாதி இன குழு இவங்களே உருவாக்கி அவனுக்கு துப்பாக்கி கொடுத்து அவனை வச்சு அவனை கொல்ல விட்டு இவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடியதில் இது கொஞ்சம் அமைதியான நாடு தான் இது. இதில் வந்து என்னென்னா இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகளில் கொலையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் கில்லிங்கு, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல ஆப்பிரிக்கன் நாடுகளில் சாதாரணமாகவே நடக்கும். எல்லா நாடுகள்லேயும் இல்லை. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தால் கூட அதுதான் நடக்கும். இப்படி அமெரிக்காவையும் துப்பாக்கி கலாச்சாரமுங்க அதே போல் இந்த மாதிரி ஆமாம் இருக்குது. அது நம்பர் 1 நாடுனால சில சட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க. வளர்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அப்பப்போ நடக்குது இல்லை. அதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயே அப்படி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கின புதுசில் என்னென்னா கொள்ளையர்கள் வந்து ஊர் மக்கள் பூரா கொள்ளையன் தான். இன்னைக்கு காசு இல்லைன்னா அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது நீங்கள் மோதிரம் போட்டிங்க, வாட்ச் போட்டிங்கன்னு உங்களை அடித்து பிடிங்கிட்டு உங்கள் பையில காசு பிடிங்கிட்டு போயிடுவாங்க ரோட்டில். இப்போ நீங்களும் நீக்ரோவாக தான் இருப்பீங்க, நீக்ரோ இனத்தை சேர்ந்தவராக தான் இருப்பீங்க, கருப்பு இனத்தை சேர்ந்தவராக தான் இருப்பீங்க. அவனும் கருப்பு சேர்ந்தவர். நீங்கள் வந்து காரில் வந்து இறங்குவீங்க, உங்கள் பர்ஸை பிடிங்கிட்டு 2 அறையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை ரொம்ப தடுத்திங்கன்னா எதையாவது எடுத்து குத்திடுவாங்க. இதெல்லாம் வந்து சுதந்திரமாகி ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துச்சு. நெல்சன் மாண்டேலா இருந்த காலத்திலே இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா வெள்ளையர்கள் எதிர்ப்புன்னு ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷனில் அவனை பூராத்தையும் தூக்கி விட்டோன்னே நெல்சன் மாண்டேலாவே என்ன சொன்னார்னா, இல்லை வெள்ளையர்கள் இருக்கட்டும், கொஞ்சம் நாள் பிரிட்டிஷ்காரர் இருக்கட்டும், ஏன்னா நமக்கு புதுசாக பிறந்திருக்க குழந்தை நமக்கு எப்படி இந்த நாட்டை வழி நடத்தணும்னு தெரியல.
ஸோ அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லி அந்த அதிகாரிகளை எல்லாம் மாற்றாமல் நெல்சன் மண்டேலா இருக்க வரைக்கும் இருந்து, அப்புறம் போலீஸ்லாம் அவர்கள் போலீஸு இருந்து ஓரளவுக்கு செட்டப் பண்ணி தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குற்றங்கள் 10 வருஷம் கழிச்சு தான் குறைஞ்சது. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்காக ஒருத்தன் வந்து ஒரு அத்லெட் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த நாட்டு அரசு ஒரு 50 லட்சமோ ஏதோ கொடுக்குது, ஒரு காரெல்லாம் கொடுக்குது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தகர வீட்டில் இருந்தவன். அவன் அந்த புது காரை எடுத்துகிட்டு அரசு கொடுத்த காசில் கொஞ்சம் செலவுக்கு எடுத்துகிட்டு ஒரு மாலுக்கு வரான். ஒரு மால் மாதிரி கடை இதுக்கு வரான் பொருள் வாங்கலான்னு. அவனை கூட யாருன்னு தெரியாமல் வந்து அவன் காரை நிறுத்தினவன் யாரா பிச்சைக்காரன் ஆள் தோற்றவன் அப்படி தான் ஒல்லியாக இருப்பான். ஆனால் கோல்டு மெடல் அடிச்சு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட காசையும் பிடிங்கிட்டு அந்த காரையும் பிடிங்கிட்டு அவனை 2 அரை அடித்து கீழே தள்ளிட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான இதை தான் அங்கே நடக்கும். அங்கே வந்து என்னென்னா உலகத்திலே பின்தங்கிய பகுதியாக இருக்கா அப்படின்னு என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். வைக்கப்பட்டிருக்குன்றது தான் பெரும்பாலும் உண்மை. 50% மேலே நீக்ரோர்கள்லாம் முட்டாள்ன்ற மாதிரி, காட்டு மிராண்டின்ற மாதிரியும், குரங்கோட அடுத்த ஸ்டேஜில் அப்படி இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கு இருக்க அறிவெல்லாம் மலங்கடிச்சு அவனை படிக்க விடாமல் அவனோட வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதில் அவன் எப்படி பாதி பேர் மெண்டலாக போயிடுறான், பாதி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கான். பல நாடுகளில் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இவனே போய் சோறு போடுவான். இவனை வச்சு அவன்கிட்ட வந்து ஒரு 1000 கோடி அடிச்சுட்டு அவனுக்கு 10 கோடி செலவு பண்ணி நாங்கள் தான் சோறு போடுறோம், அந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்னு ஒன்று இருப்பான், யூனிசெஃப்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தா இந்த பிச்சைக்கார குழந்தைங்கள்லாம் காப்பாற்றுறேன்னு இவன் போய் இறங்குவான். பிச்சைக்காரனை யார் ஆனானா இவனுக்கு யார் ஃபண்டிங் கொடுக்குறானா அவன் தான் இந்த நாட்டிலே பிச்சைக்காரனை. அமெரிக்கா தான் இந்த ஆப்பிரிக்க நாடு பிச்சைக்கார நாடு ஆக்கிட்டு யூனிசெஃப்க்கு அவன் வந்து ஒரு ஃபண்டை கொடுத்து யூனிசெஃப் வச்சு இவனுக்கு சோறு போடுவான். எப்படி இதுதான் வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பல நாடுகளில் இந்த மாதிரி சைக்கிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து இவன் வந்து ஒரு சைக்கோ. இவன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. குப்பைமேடுனாலே செத்த நாயிலேருந்து எலியிலேருந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து நம்ம ஊர்லேயே அப்படி தான் இருக்குங்க போது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்கும்? ஸோ இன்னும் 100 மடங்கு 80 மடங்கு மோசமாக தான் இருக்கும். அந்த குப்பை கிடங்கு இருக்குது. அந்த கிடங்கு பக்கத்துலேயே தான் இவன் வாழ்கிறான். என்ன பண்ணுறான்னா அங்கே வறுமை எல்லாமே இருக்குது. நீங்கள் நியூயார்க் சிட்டியில் போனீங்கனாலே என்ன பண்ணுவாங்கன்னா பணத்துக்காக பெண்கள் வந்து நல்ல படித்த வெளிநாட்டில் பணக்காரிங்களாக இருப்பாங்க. இங்கே ஒரு அவங்க அப்பானுக்கு 10-20 கோடி ரூபா சொத்து இருக்கும். இந்தியன்ஸ் அப்படி இருக்க மாட்டான் மேக்ஸிமம்மு. நீங்கள் வேறு யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து போகிறாங்கல்ல பிள்ளைங்க, இவளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அப்பா அங்கே இருப்பான். ஆனால் அங்கே நியூயார்க் சிட்டியில் வந்து மாதம் வந்து குறைந்தபட்சம் 4 லட்சம் இருந்தால் தான் வாழ முடியும், குறைந்தபட்சம். அப்படி இருக்கும்போது என்னன்னாலும் பண்ணுறது. அப்போ காசு எவன் கொடுத்தாலும் அவங்க கூட வண்டியில் ஏறி போயிடுவாளுங்க. இந்த மாதிரியான ஒரு பொதுவான புத்தி இருக்குல்ல, பணத்துக்காக பணக்காரிகளே கோடிக்கணக்கில் பணம் இருக்கவங்களே அங்கே போய் தாக்கு பிடிக்க முடியாது, பணம் பிச்சைக்காரராக மாறுறாங்க இல்லை. அந்த மாதிரி இங்கே வந்து என்னென்னா இந்த ஊரில் இப்போ இந்த சைக்கோ கில்லர்னா ஏதோ ஒரு லேடி இருக்கான்னா அவருக்கு பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்தீங்கனால அவங்ககிட்ட கூட வந்துடுவான் அப்படின்ற மாதிரி நிலைமை தான் அந்த இடத்துல இருக்கிறது. ரொம்ப எளிமையான கண்ட்ரி. இங்கே வேலைக்கு சேர்த்து விட்றேன், இல்லை வேலை தரேன், ஒரு வேலைக்கு 2 வேலை சாப்பிட்டு நீ பிழைக்கலான்றப்ப அந்த பெண்கள் வந்து இவனோட வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இவன் ஒரு சைக்கிக் கேரக்டராக இருக்கிறனால என்ன பண்ணுறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு நோய். அது இவன் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு பெண்களையாக வந்து இது வந்து உலகம் பூராமே நடந்திருக்கு. நீங்கள் ஆப்பிரிக்க நாடை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது, கென்யாவை மட்டும் சொல்ல முடியாது. அமெரிக்காவில் இதே மாதிரி பல சைக்கோ கில்லர்ஸ் கடந்த காலத்தில் பிடிபட்டிருக்கான். 40 பேரை கொண்டவன், 20 பெண்களை கொண்டவன், 15 பெண்களை கொண்டவன், வீட்டுக்குள்ளேயே வச்சு கொன்று அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சு ஐஸில் வச்சவன், இப்படி பல்வேறு விதமான சைக்கோக்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் மாட்டியிருக்கான். அதில் அமெரிக்காவில் தான் இந்த மாதிரியான வினோதங்கள்லாம் நடந்திருக்கு. வளர்ந்த நம்பர் 1 நாடுன்ற இடத்துலையும் நடந்திருக்கு, கென்யாலையும் நடந்திருக்கு. ஸோ கென்யாவை வந்து நீங்கள் கேவலமாக பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் நம்பர் 1 நாடு, உலகத்தின் வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காலையும் அது சீரியல் கில்லர்ஸ் நிறையா இருந்திருக்காங்க. பல சீரியல்கள் வந்து கைது பண்ணுவாங்க. இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் முதல்ல வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கோ தான் இது. வந்து என்னென்னா இப்போ 600-700 கோடி மக்கள் தொகை இருக்குது உலகத்தில். அதில் வந்து ஒருத்தன் தான் இப்படி இருந்திருக்கு. இல்லை மொத்தத்தில் ஒரு 10 பேர்ன்றது வந்து மனிதத்தில் மனித பிறவியில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இந்த மாதிரி சைக்கோக்களும் இருப்பான். அது இந்த சைக்கோ அங்கே பிறந்து வளர்ந்து அங்கே இது பண்ணி இந்த மாதிரி பெண்களை கொண்டு அந்த குப்பை தட்டி பக்கத்துலேயே இருக்குன்னா அது நாற்று தான் செய்யும், அதோட தூக்கி உள்ளே போட்டுறது, அது கொஞ்சம் நாளில் மக்கி போயிடும் அப்படின்ற மாதிரி இவன் பல கொலைகளை பண்ணியிருக்கான். கடைசியாக வந்து இப்போ ஒரு 4 பேரை வெட்டி உள்ளே தூக்கி போட்டால் தான் எப்படியோ வெளியில் தெரிஞ்சிருச்சு. அந்த வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகும்போது இன்னொரு லேடியை ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்த பலி கொடுக்குறதுக்கு. அப்போ தான் அந்த லேடியோட வாக்குமூலத்தில் இவன் சைக்கோ கில்லர் இத்தனை பேரை கொண்டிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர்லாம் சொல்லுவாங்களா சார், இவங்களாம் வந்து சைக்காலஜிக்கலாக ஏதாவது பாதிக்கப்பட்டு இது பண்ணுவாங்களா இல்லை வந்து இல்லை பிறவிலேயே சில பேர், அதாவது இப்போ சில பேருக்கு சில ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிறவிலேயே வந்து நீங்கள் வந்து என்னென்னா சில ரசாயன மூளையில் இருக்கக்கூடிய
இது மாற்றம் திடீர்னு ஒருத்தன் நல்ல வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிறவன் அப்படி மாற முடியாது. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு சின்ன வயசுலேருந்தே இருந்து அதுதான் வளர்ச்சி அடையும். இப்போ நெல் போட்டால் நெல் முளைக்கும், புல் போட்டால் புல் தானே முளைக்கும். அப்போ அந்த நெல் போடும்போது இது நெல்லுன்னு தெரியாது. அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் அது என்ன செடின்னே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து மூளையிலே வந்து ஆழமாக பதிந்த சில விஷயத்தோட வெளிப்பாடு தான் இது இந்த கொலைகாரன். சாதாரண ஒரு மனுஷனை இப்படி சீரியல் கில்லராக நீங்கள் மாற்றவே முடியாது. ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து அவங்க நார்மலான ஒரு மனிதராக இந்த இருப்பாங்க. சைக்கோ வந்து எப்போவுமே ரொம்ப அமைதியான நல்லவனாக இருப்பான். அதிக சைக்கோக்கள் பொறுத்தளவு நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல ரிசர்ச்சில் சொல்லுது என்னென்னா, அவன் பிடிபடுற வரைக்கும் நம்ம தான் சைக்கோ கில்லர்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சி இல்லை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிகிற வரைக்கும் அவனை மாதிரி ஒரு நல்லவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இவர் இவ்வளோ வர்றதும் தெரியாது போகிறோம். எந்த சைக்கோ கில்லரும் பார்த்து தாதா மாதிரி இருப்பான், ஆள் பயங்கரமாக இருப்பான், பயங்கரமாக தாடி வச்சுருப்பான், கையில் எப்பயும் அருவாளோட தாங்க வருவான், அவன் கத்தியோடு தான் வருவான், துப்பாக்கி எடுத்து சுட்டுகிட்டே இருப்பான், அவன் அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு எவனுமே சொன்னதா சரித்திரமே கிடையாது கடந்த கால வரலாறு. சைக்கோ கில்லரை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி சைக்கோக்களை அமெரிக்காவாக இருந்தாலும் சரி வேறு கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி பிடிச்சி விசாரி, இந்த வீட்டில் நம்ம வீடு பக்கத்து வீட்டில் இருந்தாரா, பார்த்துருக்கேன், அமைதியாக வருவாப்புல காரில் அப்படியே வந்துட்டு அப்படியே கால் நீட்டாக கிளம்பி போயிடுவாப்புல, அவ்வளோதான் நமக்கு தெரியும், யார்கிட்ட நம்ம இது வரைக்கும் பேசுனதே இல்லையே, இப்படி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இவன் பயங்கரமான ஆள் அப்பயே நான் நினச்சேன்னு ஒருத்தன் கூட சொல்லியிருக்க மாட்டான் சைக்கோ கில்லரை. சைக்கோக்களை பொறுத்தளவுக்கு சைக்கோக்கள் எப்படின்னா ரொம்ப நல்லவனாக இந்த சமூகத்தோட டச்சே வச்சுக்க மாட்டாங்க. சமூகத்திட்ட தன்னை நல்லவனாக காமிச்சிக்குவான். இப்போ சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட அதை வந்து மறைச்சி தான் பண்ணுவானே தவிர பப்ளிக்கில் அப்படியே குடிச்சிட்டோ இல்லை சரக்கு வாங்கிட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க. ரொம்ப நல்லவனாகவும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் மிக நல்லவனாக காட்டிக்குவேன். ரொம்ப இப்படி ஒரு பையனா இவ்வளோ இல்லைங்க, அவன் பாட்டுக்கு வருவான் வேலையை பார்த்துட்டு போவானே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆள் தடாலடியாக இருக்கிறவனை விட ஆபத்தானவன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி க்ரைம்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் அதிகமாக வந்து இப்போ இந்தியாவில் கம்பேரிட்டிவ்லி இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ்லாம் வந்து எப்பயாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வந்து அமெரிக்காவில் இது ஒரு ரெகுலராக இதை வச்சு நிறையா வெப் சீரிஸ் உலகம் பூரா இருக்கான். அது அமெரிக்காவில் வெப் சீரிஸாக அது நீங்கள் டாக்குமெண்ட்ரி பிபிசியில் டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பாங்க, நீங்கள் சிஎன்எனில் போட்டிருப்பாங்க, டிஸ்கவரியில் அதை பற்றிய ஒரு சில இப்போ பயங்கரமான கதைகளை சொல்கிறதுனால நீங்கள் அமெரிக்காவில் அதிகம்ன்றீங்க. உலகம் பூரா இருக்குது, அமெரிக்காவில் மட்டும் கிடையாது. சைக்கோக்கள் உலகம் பூரா இருக்கான், எல்லா இனத்துலேயும் எல்லா மொழியிலையும் இருக்குது. அதுக்கு தான் அந்த கலாச்சாரன்றது. இப்போ நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி ஒரு பையனை இப்படி தான் வளர்க்கணும், பொண்ணை இப்படி தான் வளர்க்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுடைய இருக்கிறத இந்த கலாச்சாரம் ஒரு முடிவு பண்ணும். அதனால தான் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி சைக்கோ கில்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருப்பாங்க. பொதுவாக இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா அது கலாச்சாரம் சார்ந்தது, கூட்டு குடும்பம், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட பார்த்துக்கிறக்கு ஆள் இந்த மாதிரி இருக்கும், ஒளிஞ்சு போக மாட்டான். இப்போ அமெரிக்காவில் அப்படி கிடையாது. நீங்கள் சம்பாரிச்சாதான் உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியுமே தவிர உங்களுக்கு சொந்த ஊர்னே ஒன்று இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இப்போ நியூயார்க்கில் இருக்கீங்க, உங்கள் அப்பா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு குழந்தை பிறகுதுன்னா அடுத்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஒரு ஆர்லாண்டோ ஏதோ ஒரு வேறு ஒரு மாகாணத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்குது, அந்த பையன் அங்கே படிக்கிறான், அப்படி இருக்குது, ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, ஒரு பையன் ஒன்று இருக்குல்ல, ஒரு பையன் மட்டும் இருக்கான்னு வைங்களேன். ஒரு வயசாகி அவங்க அப்பா இறந்துறாரு, 50 வயசில் இறந்துறாரு, அவங்க அம்மா வேலை பார்க்குறது இவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான், அது இறந்துருச்சுன்னா இவன் அனாதை. சரி, இவங்க அம்மாவோட தம்பி எங்கே இருக்காருன்னா அவர் ஒரு பக்கம் இருப்பார், அவருக்கு 3வது பொண்டாட்டியோட 4வது வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பார், அவர் இவனெல்லாம் கேர் பண்ணுவான். இப்படி சொந்தங்கள் உடஞ்சி போகும்போது தனி மனிதனாக மாறிடுவான். அவன் எங்கே வேலை பார்க்குறானோ எங்கே இருக்கானோ அவன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு சொந்தன்ற மாதிரி இருக்கும், அவனுக்கு தெரிந்த ஆட்கள் இப்படி தான் இருக்குமே தவிர. அப்படி இருக்கும்போது இவனுடைய டைவர்ஷனுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நம்மனா எடுத்தேன்னா சரி ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, சொந்த ஊருக்கு போயிடுவோம், நண்பர்களை போய் பார்த்துட்டு வருவோம், ஸ்கூல் நண்பர்களை பார்த்துட்டு ஊருக்கு நமக்கு ஊருன்னு ஒன்று இருக்கும், ஒரு தொடர்புன்னு ஒன்று இருக்கும், சொந்தக்காரங்க வீடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு பாட்டி வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடுன்னு இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அதை அப்படியே வளர கட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அந்த மனநிலையில் வாழக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நான் கமலஹாசன் பொண்ணு அக்ஷராவோட ஒரு சேனலில் ஒரு பேட்டியோடு பார்த்தேன். சும்மா ஒரு ரீல்ஸ் தான், அது ஒவ்வொரு நிமிஷம் அதை பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளைய குளிக்க ஊற்றி ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு 4 அட்வைஸ் பண்ணி இப்படி இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும்னு எல்லா வீட்லேயும் சொல்கிறது தானே. அது அக்ஷரா சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா இந்தியன் 2 ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு, எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து எங்களோட வளர்ச்சிக்காக நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு அம்மா அப்பா எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. மித்த வீட்டில எல்லாம் வந்து ஏன்னா சோத்தை போட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி இவங்க அம்மா. அப்போ பாருங்கள், அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு அம்மா அப்பாலாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, நாங்கள் அப்பாலாம் வந்து எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு அதை கேட்டு.
அது அப்படி அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணு மாதிரி பேசுது. அங்கே வாழக்கூடியவர்களோட மனநிலை இப்படி தான் இருக்குது. ஏன்னா யாருமே சொந்தக்காரர் இருக்க மாட்டான். ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலே அது அட்வைஸாக அதை பெருசாக நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கொடுத்து வச்சிருக்கோமே நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆமாம், நம்ம அப்பா வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு நமக்கு, நீ ஏன் பொழைச்சிக்கிட்டாரு அவங்க அப்பா, கஷ்டப்பட்டு தான் நீ முன்னேறணும், நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன்ட்ட வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம், யாரு கமல். அதனால திருப்பி வீட்டை விட்டு திருப்பி போயிட்டாங்களாம். திருப்பி உழைச்சி வரும்போது திருப்பி சந்தேகம் வரும்போது அவங்க அப்பாட்ட வந்து கேட்டாங்க. மித்த பிள்ளைலாம் சந்தேகம் வரும்போது 3வது வீட்டுக்காரன்ட்ட கேட்கும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உலகம் இருக்கு இல்லையா. இது நமக்கு பார்க்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நம்ம ஊரில் பரமக்குடியில் பிறந்த கமலஹாசன் பிள்ளை எப்படி ஒரு ஜென்ரேஷனில் இவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கும்போது அவர்கள்லாம் காலங்காலத்துக்கு அப்படி தான் இருக்கான்ற போது அப்படி தானே இருக்கும். அவர்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும், மைண்ட் செட் வந்து அந்த அப்படி தான் கல்ச்சர் இருக்கும். அதுவும் போக இங்கே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் காசும் கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு இது வந்து ஒரு வியாதி நோய் தான். இந்த மாதிரி எல்லாம் உருவாவாங்கன்னு சொல்ல முடியாது. இதை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சீரியல் கில்லர் அப்படின்றது வந்து ஒரு பிறவிகள். அவன் வந்து எப்படின்னா கோடியில் 10 கோடி 50 கோடியில் ஒருத்தர் இருப்பான். சும்மா 1 கோடியில் கூட ஒருத்தர் இருக்க மாட்டான், 50 கோடியில் ஒருத்தர் இருப்பான். மொத்தம் இந்த உலக பாப்புலேஷனில் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பான். அவன் 3வது கொலையிலே மாட்டிடுவான். சில பேர் 20வது கொலை 50வது கொலை வரைக்கும் போகும். அதை வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த சம்பவத்தை பற்றி நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays.